சூசைட் பண்ணிட்டு சாகணும், இல்ல நீங்க அடிக்கிற அடியிலேயே சாகணும். அப்படிதானே? இல்ல நீங்களே எக்ஸாம்ஸ் வைப்பீங்க. அதுக்கு ஒருத்தன் லைஃபே டெடிகேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவான். அப்புறம் எக்ஸாம்ஸுடைய பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே கேவலமா காசுக்கு வித்துருவீங்க. அதுக்கப்புறம் ஓகே எக்ஸாம்ஸ் வந்து நாங்க ரீஷெட்யூல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் லைஃபே போச்சு அப்படின்னு நெனச்சு சாகணும். இல்ல எவ்வளோ கேவலமான நாடு இல்ல நம்மளோடது. யாராவது அஃபெண்ட் ஆனாலும் பரவால்ல. ஐ டோன்ட் கேர். ஜனநாயகன் பட ரிலீஸ பத்தியும் டிக்கெட் கிடைச்சுச்சா இல்லையான்னு பேசுறோம். லெமிமால் ஜெயிச்சாச்சு, அர்ஜென்டினா தோத்துருச்சு அப்படின்னு பேசுறோம். அங்க ஆயிரக்கணக்கான பேர் ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. உங்களுக்காகவும், எனக்காகவும், இனி வரப்போற ஜெனரேஷனுக்காகவும். என்னால பேசாம இருக்க முடியல. இங்க நீட்ட பேன் பண்ணுங்க அப்படிங்கிறது போராட்டம் இல்ல. நீட்ல நடக்கிற மோசடிகளை எடுத்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அடிப்பீங்க. அப்புறம் என்ன பிரிட்டிஷ்னுடைய அடக்குமுறையிலேருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம். இப்ப இருக்க கவர்மெண்ட் என்ன பண்றீங்க? அண்ட் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் இந்த பிரச்சனை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. எல்லாத்துக்கும் உனக்கு சீஃப் மினிஸ்டர் தான் வரணுமா அப்படின்னு கேட்பீங்க. சொல்றேன். நீட்டை ஆரம்பத்திலிருந்து புறக்கணிச்ச மாநிலங்கள்ல முதல் மாநிலமா இருக்கிறது தமிழ்நாடு. அப்போ இதனுடைய முதல் அமைச்சரா இருக்கவரு இந்த பிரச்சனைக்கு எதிரான முதல் எதிர்ப்பு குரலா இருந்திருக்கணுமா இல்லையா? அவர் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் நோட்டீஸ் ஆவது இதை பத்தி அவர் வெளியிட்டிருக்கணும். வெளியிடல. எல்லா ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து பிரைம் மினிஸ்டருக்கு ப்ரெஷர் கொடுத்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்க தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அதை பண்ணல. அதுக்கு பதிலா அகிம்சையா போராடிட்டு இருந்த சோனம் வாங்சுக் எடுத்துட்டு போய் தனிமைப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் போராடிட்டு இருந்த பசங்களோட பொண்ணுங்களோட மண்டையை அடிச்சு உடைச்சாச்சு. எவ்வளோ ஜனநாயக முறைப்படி இருக்கிற நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. நீ யாரு மதன் கௌரியா இல்ல சீஃப் மினிஸ்டரா? நீ பேசி என்ன பண்ண போற, என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்பீங்க. சொல்றேன். என்னால முடியாததை என் வயசு பசங்களும் பொண்ணுங்களும் அங்க டெல்லியில பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களால கொடுக்க முடியாத குரலை இந்த வீடியோ மூலியமா நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களால குரல் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, என் வீடியோவை ஷேர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. இங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் பத்தின அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த நியூஸை பத்தின வீடியோஸ் உங்களுக்கு வந்தா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என் வீட்டில் விழுந்தாதான் இடி, அடுத்தவங்க வீட்டில் என்ன விழுந்தா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது நம்மளோட மரபும் கிடையாது, பண்பாடும் கிடையாது. இன்னைக்கு என் வீட்லயோ உங்க வீட்லயோ உங்க பக்கத்து வீட்லயோ ஒரு பையனோ பொண்ணோ நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கலாம். இனி ஃபியூச்சர்ல பண்ணலாம். அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். And I request to all the influencers and celebrities out there to make an awareness video on this issue. ஏன்னா என்னால் ஒரு 4 பேருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா உங்களால் அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். And let's hope for better.